மூலிகையை எப்படி மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா, முதல்ல வந்து மூலிகை இருக்கிற இடத்த வந்து முதல்ல பார்த்துக்கணும். சரிங்களா? அத பார்த்துக்கிட்டு, விடிய காலை விடிய காலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அந்த மூலிகையை வந்துட்டு பார்த்துக்கிட்டு, அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்த வந்து நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த இடத்த வந்துட்டு நாம தண்ணி தெளித்து அதை சுத்தப்படுத்தி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மஞ்சள் கயிறு, அதாவது நீங்கள் வந்து தாமரை நூலாக இருக்கட்டும், வெள்ளை நூலாக இருக்கட்டும், மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சளில் வந்து அந்த வெள்ளை கயிறு நூலை எடுத்து அந்த மஞ்சளில் வந்துட்டு தடவிட்டு, அந்த செடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூலிகை செடி, அந்த செடிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காப்பு கட்டணும். இந்த காப்பு கட்டின பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து, நாம் இன்றைக்கி காப்பு கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காப்பு கட்டிட்டு போயிட்டு அடுத்த வரக்கூடிய பௌர்ணமிலையோ அல்லது நீங்கள் பூச நட்சத்திரத்துலையோ இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை வந்துட்டு எந்த காரணத்துக்காக நாம் எடுக்கணும்னு நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மூலிகையை வந்துட்டு நாம் எதற்காக எடுக்கிறோம், எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு நாம் கொடுக்கணும், சரிங்களா? அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எந்த ராசியை சார்ந்தது அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அந்த மூலிகையை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காப்பு கட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இஷ்ட தேவதை வணங்கிட்டு, நாம் இருக்கக்கூடிய இடத்த வந்து தொட்டு வணங்கிட்டு நம்ம போயிட்டு அடுத்த வர இந்த பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய வேலையில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காப்பு கட்டின அந்த செடியை வந்துட்டு வேர் அறாமல் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை வந்துட்டு எடுக்கணும். எடுத்துட்டு அந்த வேருக்கு தேவையான மூலிகை, அது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மூலிகை முழுக்க நம்ம வந்துட்டு அந்த தாந்திரிகத்துக்கு பயன்படும். சரிங்களா? அந்த மூலிகை முழுக்க இலை, செடி, இருக்கக்கூடிய வேர் முதல் கொண்டு அந்த மூலிகையை வந்து நமக்கு அந்த தாவரம் வந்து நமக்கு முழுக்க செயல்படும். அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த வெப்பம் படாத இடத்துல வந்து நிழலில் நாம் உலர்த்தணும். உலர்த்தி அதை இடித்து அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நல்லா நம்ம கொஞ்சம் மை போல் எடுத்து, மை போலன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பவுடர் மாதிரி அரைக்கணும். சரிங்களா? அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு துணி, நல்ல சுத்தமான துணியில் வந்துட்டு அந்த மூலிகையோட பவுடரை ஒட்டி அதை வந்துட்டு நல்லா இருக்க கட்டி நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதை பத்திரமா வச்சுக்கணும். அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்துல வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, அதுக்கான என்ன மூல மந்திரங்கள் இருக்கோ, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலிகை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மூலிகைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காப்பு கட்டிட்டோம். சரிங்களா? சாப விமோசனம்னு இருக்கு. அந்த மூலிகைக்கு என்ன இருக்குன்னா சாப விமோசனம். அந்த சாப விமோசனை நாம் போக்கணும், நிறைவேற்றி. அந்த சாப விமோசனம் நிறைவேற்றி பண்ணின பிறகு அந்த மூலிகை வந்துட்டு சுத்தமாக இருக்கும், எந்த தோஷமும் இல்லாமல். ஏன்னா எல்லா மூலிகைக்கும் வந்துட்டு தோஷங்கள் உண்டு. சரிங்களா? அத்தனை மூலிகை நம்ம வந்து ஒரு மூலிகையை எடுக்கிறோன்னும் பொழுது நாம் இயல்பாக சாப்பிட்றதுக்காக நம்ம மூலிகை எடுக்கணும் எடுத்து போயிடலாம். இந்த தாந்திரிகத்துக்குன்னு எடுக்கக்கூடிய மூலிகைக்கு தோஷம் இருக்குது. அந்த தோஷத்தை நிறைவேற்றி பண்ணின பிறகு தான் அந்த மூலிகை வந்துட்டு பயன் கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண பிறகு நாம் அந்த மூலிகையை எடுத்து காப்பு கட்டி சாபம் போக்கி அதற்கு மந்திர உயிர் கொடுக்கணும். அதாவது உயிர் கொடுக்கணும், மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுங்க. காப்பு கட்டுறோம், சாப விமோசனம் பண்ணுறோம், பிறகு அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும்.
சரிங்களா? அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்த பிறகு, அது வந்துட்டு நம்மோட எல்லாமே ஒரு சாதாரணமா மூலிகை எடுத்து காய வச்சு எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா, அந்த மூலிகையோட ரேடியேஷனுக்கு அந்த மூலிகைக்கு நம்ம உயிர் கொடுத்த பிறகு, அந்த மூலிகையை கொண்டு வந்து பிறகு தான் நம்ம வந்துட்டு கொண்டு வர முடியும். அங்கேயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், காப்பு கட்டிட்டோம், சாப விமோசனம் பண்ணிட்டோம். அந்த மூலிகைக்கு உயிரும் கொடுத்துட்டோம். உயிர் கொடுத்த பிறகு தான் அந்த மூலிகையை நாம என்ன பண்ணோம், இந்த துணி நல்ல ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு, அந்த வெள்ளை துணி சுத்தமான துணியா இருக்கணும். சரிங்களா? அந்த துணியை வந்து எடுத்துக்கிட்டு, அந்த துணியில வந்து அந்த மூலிகையை வச்சு, அதை பத்திரமா எடுத்துட்டு வரணும். சரிங்களா? நான் இதை விரிவா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இதுக்குன்னே ஒரு பதிவு போட வேண்டியது இருக்கு. என்னன்னா, அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு காப்பு கட்டுறீங்க, சாப விமோசனம் பண்றீங்க. சாப விமோசனம் பண்றதுக்கு சாப விமோசனம் பண்ணின பிறகு அந்த மூலிகையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொங்கல் வைக்கணும். வெற்றிலை, பாக்கு, தீபாதூபம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவல், பொரிக்கடலை, அவல், வெல்லம் போன்ற எல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த பிறகு தான் நம்ம உயிர் கொடுக்கணும். அது வரலையா அதுக்கான பரிகாரங்களாக நம்ம செய்யணும். நெய்வேத்திய பொருளை நாம அந்த இடத்துல படைச்சி வச்சுட்டு நாம அதுக்கு வணங்கிட்டு, அங்கே வணங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை நம்ம கூப்பிட்டுக்கணும், உங்கள் இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டுக்கணும். சரி, அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் என்னவோ அது வழி கொடுக்கணும். நீங்கள் மூலிகை எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த தேவதை உங்களுக்கு வழி கொடுக்கணும். இதெல்லாம் மீறி தான் நீங்கள் அந்த மூலிகையை நீங்கள் எடுக்க முடியும். புரியுதா? அதை எடுத்த பிறகு அது இப்போ தான் வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. அப்போது அந்த மூலிகையை நீங்கள் காப்பு கட்டி சாப விமோசனம் பண்ணி அதுக்கு பொங்கலிட்டு தீபம்லாம் காட்டி அதுக்கு வந்துட்டு தேவையான நெய்வேதங்கள் எல்லாத்தையும் படைச்சி பொங்கலிட்டு பிறகு ஒரு எலுமிச்சை பழம் வந்து அங்கே வந்துட்டு பலி கொடுத்து கனியை கொடுத்து பிறகு அந்த மூலிகையை நீங்கள் எடுக்கணும். எடுத்த பிறகு அங்கிருந்து நீங்கள் அந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்த பிறகு அந்த மூலிகையை ஒரு நல்ல துணி, சுத்தமான துணியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலிகையை கொண்டு பத்திரமா அந்த சுத்தமான துணியில் பத்திரமா நீங்கள் அந்த வச்சு அதை வந்துட்டு எந்த ஒரு யாரோட பார்வையும் படாத அளவுக்கு. இன்னும் முக்கியமாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இரும்பு படக்கூடாது. அந்த மூலிகையில் என்ன பண்ணக்கூடாது, இரும்பு படக்கூடாது. சரிங்களா? எந்த உலோகமும் படக்கூடாது. அந்த மூலிகைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்து அந்த துணியில் அழகாக வச்சு யாருக்கும் தெரியாமல், யாரோட பார்வையும் படாமல். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே. அப்போது மக்கள் யாரும் நடமாட்டம் இருக்காது, இந்த மிருகங்களோட நடமாட்டம் இருக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய மூலிகையை மிருகங்கள் பார்த்தா கூட அந்த மூலிகையோட சக்தி போயிடும். அப்போ அந்த மூலிகையோட நோக்கம் எல்லாம் உங்களுக்கும் அந்த மூலிகைக்கு மட்டும்தான் சம்மந்தம் வரும். அப்போ அந்த மூலிகை நீங்கள் எடுக்கும் பொழுதே நீங்கள் எவ்வளவு கவனமாக பார்த்துக்கணும். யாராவது வழி போகிற போக்கில் யாராவது பார்த்துட்டு போனாலும் அந்த மூலிகையை வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜாலங்களாக இருக்கட்டும், அந்த மூலிகை எதுக்காக எடுக்கிறீங்களோ அது வந்து பயன் ஆகாது. அப்போது அந்த 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே யாருமே வந்துட்டு அதிகமாக தென்படாத அளவுக்கு அந்த மூலிகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த துணியில் வந்து கட்டிக்கிட்டு அழகாக பத்திரமா வச்சுக்கிட்டு பயபக்தியோட அதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுக்காக பயன் பெறணும் அந்த மூலிகை, அதுக்காக மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். அதாவது மூல மந்திரம். எதுக்காக? வசியமா, ஸ்தம்பனமா, ஆக்ரோஷனமா, விட்டு வெசனமா, சரிங்களா, மாரணமா, வேதனமா, எதுக்காக நீங்கள் இந்த உச்சாரணமா, எதுக்காக நீங்கள் அந்த மூலிகை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்காக மந்திரங்கள் அப்பொழுது தான் நீங்கள் உச்சரிக்கணும். அதுவரையிலே நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டியது எல்லாம் முடிச்சுட்டு இங்கே நீங்கள் வந்து உங்களோட பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு இதுக்காக நான் இந்த மூலிகையை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மூல மந்திரத்தை நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். எதுக்காக? நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த மூலிகைக்கு நம்ம உணர்த்துறது. சரிங்களா? அப்பொழுதுதான் அந்த மூலிகை
உங்களோட என்ன தோற்றம், என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ, அந்த எண்ணத்துக்கு அந்த மூலிகை வேலையை செய்யாது. சரிங்களா? இந்த மூலிகைகளால செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் செய்றோன்றது முக்கியம் கிடையாது. இது தர்மத்துக்காக இருக்கும். சரிங்களா? ஒரு மூலிகையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது, இப்போ ஒரு மூலிகை நம்ம எடுக்கிறோம். அதாவது எதுக்காகன்னா ஏதோ ஒரு ஜாலம் பண்றோம் இல்லைங்களா? அதுக்காக நம்ம எடுக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு வியாபாரத்துக்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காகவோ நம்ம இந்த ஒரு ரேடியேஷன் வந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணோம், அந்த மூலிகையில நமக்கு ஒரு ரேடியேஷன் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கிற மாரி அதோட தன்மை இயல்பாவே இருக்கும். சரிங்களா? அது அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கான மரியாதை நீங்க குடுக்கும் பொழுது, அந்தோட தன்மை நமக்கு வேலை செய்யும். சரிங்களா? இப்படிதான் இந்த மூலிகையை நாம பயன்படுத்த முடியும். தாந்திரிகத்தை பயன்படுத்தணும்னா, இதுக்கான முறைகள் இருக்கு. இதுக்கான முறைகளை நாம சரியாக பயன்படுத்தினோம் என்றால், இந்த தாந்திரிகத்திற்கு இந்த மூலிகை நல்லா பயன்பெறும், பலன் அடையும். இதனால பலன் அடைஞ்ச நெறைய பேர் இருக்காங்க. பலன் அடையறாங்க. சரிங்களா? இத முறை இல்லாம நாம மூலிகையை எடுத்து நாம ஏதோ நம்ம ஒரு புத்தகத்துல பார்த்துட்டு, புத்தகத்துல நம்ம போட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து நாம செய்தா சரியா ஆகும். கிடையவே கிடையாதுங்க. ஆனா இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. இந்த மூலிகை எடுத்து நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்தினா, இது உங்களுக்கு கர்ம வினை சேராம இருக்கும். சரிங்களா? இத நீ எடுத்துட்டு தீமைக்காகவோ, மற்ற சுயநலத்துக்காகவோ, ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவோ தீமையை செய்ய ஆரம்பிச்சா, இது உங்களுக்கு கர்மத்தை வாங்கி குடுத்துரும். சரியா? வினை வாங்கி குடுத்துரும். அந்த வினைன்றது சாதாரணது கிடையாதுங்க. ஜென்ம ஜென்மம் தொடர்ந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதனால இந்த மூலிகை வித்தைகளாக இருக்கட்டும், மூலிகை சம்பந்தப்பட்ட தாந்திரிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனையாக இருக்கட்டும், வெறும் நன்மைக்காக மட்டுமே. சரிங்களா? அதுக்கு பயன்படுத்தி நீங்க பயனடையலாம். ஆனந்த கண்ணன் வாங்க. நல்லா இருக்கீங்களா? ராஜா வாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? உங்ககிட்ட இருக்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சரி, ஓகே. வாங்க, நன்றி, வாங்க. அந்த மாரி நம்ம நெறைய எதுக்காக நம்ம பயன்படுறோமோ, அதுக்காக நம்ம மூலிகை பயன்படுத்தலாம். இன்னொன்னு என்னங்கன்னா, இந்த புல்லுருவின்னு இருக்கு. நீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய அ இந்த உடைய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா புல்லுருவி அப்படின்னுவாங்க. அந்த புல்லுருவி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க ஒரு கமெண்ட் வருது. வணக்கம். வாங்க, வணக்கம் வாங்க. அந்த புல்லுருவி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா. கண்டிப்பா நான் குடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ அந்த புல்லுருவின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த புல்லுருவி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மேல ஒரு மரம் போயிட்டுருக்குங்க. வேப்ப மரமா இருக்கட்டும், ஆலமரமா இருக்கட்டும். ஆலமரத்துக்கு ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு கிளை பிரியும். அந்த கிளை பிரியக்கூடிய இடத்துல ஒரு புல்லுருவின்றது ஒரு செடி ஒண்ணு வளர்ந்து வரும். சரிங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பறவைகள் அந்த மேல பறக்கும் பொழுது அந்த பழங்கள சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல போட்டுரும். அப்போ போடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி அதே மாரி அரிய வகை புல்லுருவிலாம் இருக்கு. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்தோட இடுக்குல போடும்போது, அந்த இடுக்குல இருந்து அந்த வேர் என்ன ஆகும்னுட்டா, அந்த வேர விட்டு அந்த புல்லுருவி வெளிப்படக்கூடும்.
அந்த புல்லுருவி எதுக்காக பயன்படும்னு கேட்டீங்கன்னா, இதுவும் மாந்திரிகம். பொதுவா பார்த்தீங்கன்னா, வசியத்துக்கு பயன்படும். இந்த மோகன சக்தின்னு சொல்லும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த புல்லுருவி ரொம்ப பயன்படுது. அதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான நான் இந்த மூலிகைக்கு என்ன சொன்னேனோ, அதே தான் இந்த புல்லுருவிக்கும் செய்யும். காப்பு கட்டணும். சரிங்களா? காப்பு கட்டிய பிறகு அதுக்கு சாப விமோசனம் போக்கணும். சாப விமோசனம் போக்கின பிறகு அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் இடணும். சரிங்களா? பழம் கொடுக்கணும். தீபா தூபம் காட்டணும். என்ன மரியாதைலாம் நம்ம செய்யணுமோ இதெல்லாம் செய்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தேவதைக்கு நாம கேட்கணும், இந்த மூலிகையை நான் எடுத்துக்கணும். சரிங்களா? முறையான நிறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் செய்த பிறகு அந்த மூலிகையை எடுக்கும் பொழுது ஒரு வேறு கூட அறக்கூடாது. வேறு அறாமல் அந்த மூலிகையை எடுத்துக்கொண்டு யாரோட பார்வைக்கும் படாதவாறு அதை நல்ல ஒரு சுத்தமான துணியில் வச்சு அதை கொண்டு போய் வீட்டில் பூஜை அறையில் வைத்து பிறகு நீங்கள் அந்த மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இதே புல்லுருவிக்கும் மூலிகைக்கும் உள்ள வித்தியாசம். மண்ணில் விளையக்கூடிய மூலிகைக்கும் மரத்தின் மேலே வளர்ந்துருக்கக்கூடிய புல்லுருவிக்கும் இரண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய முறைகள் ரெண்டுக்கும் ஒன்று தான். ஒரே மாதிரி செய்யணும். ஆனால் அதே ஃபாலோ பண்ண அவ்வளோதான். ஐயா ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கான நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் வணக்கம். நீங்கள் கேட்டிருக்க கேள்வி, இந்த அருள்வாக்கு சொல்கிறாங்களே அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்றது கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அருள்வாக்குன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அருள்வாக்கு அதை நான் எந்த மாதிரி உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அருள்வாக்கு சொல்லி பல குடும்பங்கள் வந்துட்டு நல்லா இருக்கு. இதே அருள்வாக்கை கேட்டுக்கிட்டு போய் அதை செய்து பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு. சரிங்களா? இந்த அருள்வாக்கை சொல்லி பல குடும்பங்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. சரிங்களா? அருள்வாக்கு உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்கிறவங்க மக்களுக்கு நீங்கள் நினைக்கிறபடி பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஒரு வேதங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நான் வந்து மக்கள் மத்தியில் போய் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது செய்யக்கூடாது, இதை செய்யணும், நீ செய்கிறது வந்து தவறாக போகுது நமக்கு முன்னாடியே தெரியுது இல்லையா? இதை நம்ம போய் சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க, நீயே இந்த மாதிரி மனுஷன் தான், நீ சொல்கிறது நான் கேட்டுருந்தா எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிடுமா அப்படின்னுவான். அப்போது நம்ம சாமியாடி சொன்னோன்னு வச்சுங்களேன், அதை கேட்டுப்பாங்க. சரிங்களா? இந்த அருள்வாக்குன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதீதமான சக்தியை நாம் வந்து நமக்குள்ளே வந்து சேகரிச்சுப்போம். நான் பொதுவாக சொன்னால் நீ கேட்க மாட்டேன். அப்போ நான் அருள்வாக்கு வந்து நான் சாமியாடி சொன்னால் தான் நீ கேட்பேன். அப்படின்ட்டு இருக்கும்போது இதை ஒரு யுக்தியாக வந்து பயன்படுத்துகிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இது நன்மைக்காக பண்ணுவாங்க. ஒரு சிலர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தர்ப்பத்திற்காக அருள்வாக்கு சொல்கிறவங்க இருக்காங்க. அதாவது உனக்கு வேண்டியபடி அருள்வாக்கு நான் சொல்லுவேன், அவர் வேண்டாதபடி அருள்வாக்கு சொல்லுவேன். சரிங்களா? எனக்கு வேண்டியவருக்கு நான் அருள்வாக்கு சொல்கிறேன்னா நல்ல விதமாக சொல்லுவேன். சரிங்களா? நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லுவேன், சந்தோஷப்படுறாமல் சொல்லுவேன். எனக்கு வேண்டாதவங்களை அருள்வாக்கு சொல்லணும்னா எப்படி ஒன்றாலும் சொல்லுவேன். இதை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டுக்காரர் இதை பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகாதவங்க வந்து எனக்கு யார் ஆகாதோ அவங்கள வந்து நான் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரி, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அருள்வாக்குன்றது
பல குடும்பங்களை வாழ வச்சவங்களும் இருக்காங்க. இதே அருள்வாக்கு சொல்லி பல குடும்பங்களை சீரழிச்சவங்களும் இருக்காங்க. இதே சந்தர்ப்பத்துக்காக அருள்வாக்கு சொல்லி தன் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? அருள்வாக்கு நல்லா சொல்லி 4 பேரை வாழ வச்சா நல்லது, சந்தோஷம். சரிங்களா? தோஷம் இல்லாமல் போகும். அருள்வாக்கு சொல்லி பல குடும்பத்தை அழிச்சா அவங்களுக்கு என்ன நடக்கும்? கர்ம வினை, ஊர்வினை. சரிங்களா? இதெல்லாம் அந்த அந்த ஒரு நபருக்கு நடக்கும். அதனால இந்த அருள்வாக்கு சொல்லும் பொழுது நல்லதா மட்டும் சொல்லணும். சரியா? வேண்டப்பட்டவங்க வேண்டாதப்பட்டவங்க அதெல்லாம் கிடையாது. சரியா? நீதி நேர்மை இவ்வளவுதான். சரியா? இந்த அருள்வாக்கு சொல்லும் பொழுது இது ஒரு உத்தியோகம், இது ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டால் தொழில் தர்மம்னு இருக்கு. அது வேண்டப்பட்டவங்க வந்தாலும் ஒரே மாதிரி சொல்லணும், வேண்டாதப்பட்டவங்க வந்தாலும் ஒரே மாதிரி. ஏன்னா நம்பி வராங்க. நம்பி அருள்வாக்கு சொல்லும், அருள்வாக்கு கேட்கும் பொழுது அந்த அருள்வாக்கு கேட்கும் போது ஒரு மனதில் ஒரு குரோத எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடாது. சரிங்களா? வேண்டாதப்பட்டவனா இருந்தாலும் என்ன நீதியோ அதை மாதிரி தான் அருள்வாக்கு சொல்லணும். சரிங்களா? அருள்வாக்கு சொல்லும் போது தவறா எதுவும் சொல்லிடக்கூடாது. சரியா? இருக்கிற உண்மையை சொல்லுங்க, இல்லையா தெரியலையா விட்டுருங்க, அவ்வளோதான். ஏதோ இருக்கிறத சொல்கிறன்றதுக்காக, சாமி சொல்கிறன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லி விட்டு நாளைக்கு தவறாக முடிச்சு போச்சுன்னா அப்படியே திருப்பி அவங்க மேலே போட்டுருங்க. நீங்கள் சரியாக பண்ணவே இல்லை, அதனால தான் இது நடந்து போச்சு அப்படின்றது. சரிங்களா? அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க, அருள்வாக்கு சொல்லுங்க. அருள்வாக்கு சொல்லும் பொழுது வேண்டான்னு சொல்ல. ஏன்னா மக்கள் நிறைய சாமி சொல்லும், சாமி சொன்னால் நல்லது நடக்கும் நம்பலாம்ன்றவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கரெக்டாக அருள்வாக்கு சொல்லும் போது சொல்லணுமே தவிர ஏதோ வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரியும். சரிங்களா? சில பேர் கெடுக்கணுன்றதுக்காக சில குடும்பத்தை நிறைய, அதாவது நம்மளால் முடிந்த வரை அருள்வாக்கு சொல்லணும்னு சொல்கிறோம். நம்மளால் முடிந்த வரை. ஏன்னா கர்மத்தை சேர்க்காதீங்க, ஊர் வினையை சேர்க்காதீங்க. சரிங்களா? வராங்களா நல்லவங்களா வரட்டும். சரிங்களா? இது செய்து கொடுக்குறேன் அது செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அருள்வாக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தவறான ஒரு கருத்தை மக்களோட மாதிரியில் விடாதீங்க. சரிங்களா? ஏன்னா மக்கள் நம்புகிறாங்க, பெரும்பாலான மக்கள் அருள்வாக்கு நம்புகிறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க மனிதர்கள் சொன்னால் நீயும் நானும் நேருக்கு நேரு பேசியப்பா இது செய்யாதுன்னு சொன்னால் ஏற்றுக்கிட்டு போகிற அறிவாளிகள் இருக்காங்க. சரிங்களா? இதில் நீயும் மனுஷன் நானும் மனுஷன், நீ சொல்கிறத நானடா சேர்த்து என்னை விட நீ அறிவாளியான்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க சாமியை தான் நம்புவாங்க. சரியா? சாமின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு சொல்கிற மாதிரி அவங்க நம்புவாங்க. அப்படி நம்ப வரவங்கள நீங்கள் அந்த நெறிப்படுத்துங்க, சரி பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் அந்த அருள்வாக்கில் இப்படி தான் இருக்குது. இந்த அருள்வாக்கு அருள்வாக்கில் நிறைய மாடல் இருக்குது. ஒருத்தர் ஒரு மாடலில் அருள்வாக்கு சொல்லுவாங்க. சரி, அது அவங்களோட தொழிலோட விஷயம். நல்லது சொன்னால் சரி, அருள்வாக்கு சொல்லி 4 குடும்பத்தை 4 நண்பர்களையும் 4 பேர் அவங்க தேடி வரவங்க நல்ல ஒரு வழி அமைச்சு கொடுத்தா நல்லது. இந்த அருள்வாக்கு சொல்லி சீரழிக்காமல் இருந்தால் போதும், சந்தர்ப்பத்துக்கு தந்தாமல் அருள்வாக்கு சொல்லாமல் இருந்தால் போதும். எல்லாம் பொதுவாக சொல்லுங்க, நீதி நேர்மையோடு சொல்லுங்க, தவறு இல்லை. இந்த கர்ம வினைன்றது இப்போ நான் பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுதான். எது தோஷம், எது செய்யக்கூடாது, எதெல்லாம் வினையோ அந்த பக்கம்லாம் போகவே கூடாது. சரிங்களா? அப்போ நீதின்னு ஒன்று இருக்கு. அதாவது சுபகர்மம் பாவகர்மம் இருக்கு. இந்த சுபகர்மன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷத்திலேயே நிறைய இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
நிறைய சந்தோஷம், சொந்த பந்தங்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அது என்னன்னா, அதை தானே ஏற்றுப்பாங்க. அந்த கஷ்டங்களை வந்துட்டு நான் செய்கிறேன்னு முன் வந்து செய்கிறாங்க பாருங்க, அது சுபகர்மாவில் போயிடும். ஐயோ இது கஷ்டமாக இருக்கே, இந்த கஷ்டம்லாம் நான் அனுபவிக்கணுமா, இந்த மாதிரி அனுபவிக்க வேண்டாம்னு சொல்கிறது வந்து என்னென்னா பாவகர்மாவில் போயிடும். சரிங்களா? இது அந்த சுபகர்மான்றதை வந்து தாமே ஏற்றுக்கிட்டு செய்கிறது. நாம தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஆர்வத்தில் இதை நான் பண்ணுவேன், இதை செய்வேன், இந்த இது நான் முடிச்சே தீருவேன்னு சொல்லக்கூடிய அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு செய்யுது. எனக்கு வேண்டாவே வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் வேண்டாம், இதுக்கு எனக்கு தேவையே இல்லை, எதுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் எனக்கு வேண்டும், இது தேவையான ஒரு இதில் வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே, இது வேண்டாம் வேண்டாம், இந்த பிறவி என்பது இல்லை அப்படின்றது வந்து அது மேலே ஒரு வெறுப்பு வருது பாருங்க, அது வந்து கர்மா. சரியா? பாவ கர்மா. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம கவனிச்சுட்டு எது நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி செய்யும் பொழுது இது தோஷப்படும், இது தோஷப்படாது. மற்றவங்களை வந்து மனசை கஷ்டப்படாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது வந்துட்டு கர்மாவில் வராது. சரிங்களா? மற்றவங்களை கஷ்டப்படுத்துறீங்க, மற்றவங்களை நோவடிச்சிங்க, உங்கள் பெருமைக்காக மற்றவங்களை வந்து ஈடுபடுத்துறீங்கன்னா அது தோஷத்துக்கு வந்துடும். நல்ல கருத்து. அதாவது சில பேர் வந்துட்டு உடல் ரீதியான சில கோளாறுகள் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க மனதுக்குள்ள 2 விதமான தோற்றங்கள் இருக்கும். எப்படின்னா, அந்த பிராணயம் வந்துட்டு சரியான ஒரு நடுநிலையாக போகாது. அப்போ என்னன்னா, அந்த பிராணயம் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அதை திரும்ப உள்ளே செலுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பிராணயம் வந்து செல்லாத காரணத்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயம் வரும். ஏதோ ஒன்று நடக்குது, அவங்கள அறியாமையே வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், என்னமோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும், என்னமோ நினைப்பாங்க, பழைய எண்ணங்கள்லாம் வரும், சிந்தனைகள்லாம் வரும். அப்போ என்னென்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அது பெரும்பாலும் இந்த நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு அதுக்கு அடிக்கடிக்கு ஏற்படும். அப்போ என்ன பண்ணாலும் சோர்வாக போய் உட்காந்துருவாங்க, பசிக்குதுன்னு போவாங்க, பசிக்காது, சாப்பிடணும்னு நினைப்பாங்க, பசி எடுக்காது, தூக்கம் வராது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நீர்ச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அந்த நாடி வந்துட்டு எப்பவுமே வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க, மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சஞ்சலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன சஞ்சலங்கள் தெரியாது, பழைய எண்ணங்கள்லாம் உள்ளே வரும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பிடிச்சிருக்கோ, என்னமோ நடந்துருக்கோ, இல்லை நம்ம ஏதாவது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வரும். இன்னொன்று என்ன, வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஏதாவது செய்திருக்காளா, மாந்திரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்காளா அப்படின்னு. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு போய் பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நிறுத்துருவாங்க. அந்த பேய் 1 மாதம் இல்லைங்க, 2-3 மாதம் ஆனாலும் போகாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த நீர்ச்சத்தானது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஊட்டங்கள், அதுக்கான சத்து அவங்களுக்கு கிடச்சிருந்தனாலுமே அவங்களுக்கு அது இயல்பாகவே அதோட குணங்கள் வரும். அவங்களெல்லாம் கொண்டு போய் பேய் பிடிச்சிருன்னு சொல்லி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ சில பேர் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு சாமியார்கிட்ட விட்டுருவாங்க, வேற வழி இல்லைன்னு ஆடுவாங்க. சரிங்களா? வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆடிட்டு இருக்க வேலை வேற இல்லை. நிறைய பேர் வந்துட்டு இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சே இருக்காது. அவங்களுக்கு உடல் ரீதியான கோளாறுகள் இருக்கும். அந்த கோளாறு தன்னால் சரியாகும். சரிங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இந்த கதைகள்லாம் படிப்பாங்க, இந்த பேய் கதைங்க, இந்த பேய் படங்க, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மிரண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு மன ரீதியாகவே அவங்களுக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அது அவங்க அந்த வந்து தன் கேரக்டராக நினச்சிருவாங்க. அது
அதோட ஓ! இப்படியெல்லாம் நம்ம படிச்சோம், இப்படியெல்லாம் இருந்தோன்றது அவங்க அது வேற, இது வேறன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க அதுல இறங்கிடுவாங்க. அந்த மாரி இறங்கும் பொழுது, அந்த உடைய எண்ணம் இருக்கு பாருங்க, அது அப்படியே நின்னுடும். நிக்கும் பொழுது அது அந்த பம்ப ஒடுக்கலாம் அடிப்பாங்க. அது மாரி வந்துட்டு அடிச்சு உனக்கு கேட்கும்போது என்னன்னா, அதோட எண்ணத்துல என்ன இருக்கோ, அது வெளிப்படையா சொல்லும். ஏன்னா அதுவே ஏத்துக்கும். அந்த மாதிரியா இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. சரிங்களா? பேய் இருக்கிறது தன்னால அதாவது அதுவே வந்து ஏத்திக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இவங்களோட அனுமதி இல்லாம எதுவும் வந்து மேல வராது. இவங்க அனுமதிச்சு அந்த கேரக்டரா இவங்க மாறினா தான். சரிங்களா? ஒரு இடத்துல போய் இது இருக்கா? இந்த இடத்துல இருக்கா? இத புடிச்சா இப்படிலாம் இருக்குமா? இதெல்லாம் இருக்குமான்னு அவங்க நெனச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க மனதுக்குள்ள அதே அவங்களே ஏத்திக்கொண்டு நிறுத்திக்கிறது தான் அந்த இடம். சரிங்களா? பேய அவங்களே கொண்டு போய் நிறுத்திப்பாங்க. அப்போ அவங்க அந்த கேரக்டரா மாறும்பொழுது, அது வந்து அவங்க அந்த கேரக்டராவே தான் இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு புரிய வச்சு, அத ஓட்டி, அத இது பண்ணி அதெல்லாம் அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சரி, ஏதோ நம்ம இங்கேருந்து மீண்டு வந்தா போதுன்றதுலாம் இருக்கு. சரியா? பொதுவா பார்த்தா அந்த பேயின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் நமக்கு அடங்காது. சரிங்களா? நான் என்ன செய்யணும்னு நெனைக்கிறேனோ, அத செய்வேன். அது சரியோ, தவறோ அது கிடையாது. எனக்கு சரி, தவறுலாம் எனக்கு புரிய வேண்டியதில்ல. நான் நெனைக்கிறத நான் சாதிக்கணும். அப்படின்றது தான் பேய். சரிங்களா? பேய்க்கு நீதி தர்மம்லாம் கிடையாது. நீதி நேர்மைலாம் கிடையாது. சரிங்களா? அதுதான் பேய். நான் கத்துவேன். கத்துறது பேய். ஏன்னா பேய் மட்டும் தான் கத்தும். தேவர்கள் கத்துவாங்களா? கத்த மாட்டானுங்க. அப்போ கத்தி இத நான் செய்வேன். எனக்கு நீதி, நேர்மை, தர்மம் இதெல்லாம் கிடையாது. அப்படின்னு செய்யக்கூடியது தான் பேய். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. பேய் பிடிச்சிருக்குன்னா அதான். மனசுல பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா, எதுக்கும் அடங்காது. தன் எண்ணத்துக்கு அடங்காது. தன் எண்ணத்துக்கு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் பேய்களுக்கு கிடையாது. சரியா? பொய் நெறைய பேசுங்க. இதுகெல்லாம் பேயோட லிஸ்ட்ல சேர்த்துற வேண்டியதுதான். சரியா? அதுங்கலாம் அது பொருத்தமா இருக்கும். வேற ஏதாவது இருக்கா? பதிவு வந்துட்டே இருக்கு. அதுதான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நீங்க வேற ஏதாவது கேள்வி எதிர்பார்த்தீங்களோ? இதுதாங்க. அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதான் நம்ம இந்த மூலிகைய ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? இந்த மூலிகையை வந்து அந்த மாரி தான் நாம அந்த உடைய புல்லுருவியும், இந்த மூலிகையும் வந்துட்டு நாம இப்படிதான் பயன்படுத்த முடியும். ஏன்னா வந்துட்டு முதல்ல காப்பு கட்டணும். சாப விமோசனம் போக்கணும். சாப விமோசனம் போக்குன பிறகு அதே இடத்துல வந்து பொங்கல் இந்த பொருட்கள்லாம் வச்சு, அ கற்பூர தீபாராதனலாம் காட்டி விட்டு, பிறகு அதுக்கான உயிர் குடுக்கணும். உயிர் குடுத்த பிறகு தான் அந்த மூலிகையை நாம கொண்டு வந்து நாம பூஜை அறையில வச்சு, அதுக்கான மூல மந்திரத்த நாம ஜெபிக்கணும். ஜெபிச்ச பிறகு தான் இந்த உடைய மூலிகை வந்து நமக்கு பயன் குடுக்கும். இதுதான் இந்த மூலிகை வந்துட்டு நம்ம மாந்திரீகத்துல பயன்படுத்தக்கூடிய பொருள். சரிங்களா?
சரி மக்களே. அதாவது பேய் பிடித்திருந்தால் ஏன் முடிய வெட்ட வேண்டும் கேட்குறீங்க இல்லைங்களா? அந்த முடியில தான் அந்த பேய் இருக்கு. அது சொல்லும் அது. அதாவது அந்த முடிய பிடிச்சு, "நீ எங்கம்மா எங்க இருக்க?" அப்படின்னா, அந்த முடிய ஒண்ணு காட்டும். அந்த முடிய பிடிச்சு, அந்த முடிய என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, "இந்த இடத்துல இருக்கியா?" சரின்ட்டு ஒரு இடத்துல ஒண்ணு காட்டும், ஒரு ஒரு இடத்துல ஒண்ணு ஒண்ணு காட்டும்னு வச்சுக்கங்க. எந்தெந்த இடத்துல அப்பப்போ இருக்குதோ, அந்தந்த இடத்துல வந்து முடிய வந்து பிடிச்சு குடுக்கும். சரிங்களா? அந்த மாரி முடி பிடிச்சு குடுக்கும்பொழுது, கடைசியா அந்த பேய்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு முடிச்ச உடனே, அது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ அது வந்துட்டு கடைசியா அது சொல்லும். இங்க தான் இருக்கேன், அங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. சரியா? அந்த அந்த மாரி இடத்த காட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்த வந்துட்டு முடி போட்டு வச்சுட்டு, கடைசியா போகும்பொழுது, அத வெட்டி எந்த இடத்துல போகணும்னு நெனைக்கிறியோ, அந்த இடத்துல வந்து அது போயிட்டு அது விழுந்தோன, அந்த இடத்த புடிச்சு வெட்டி அத கட் பண்ணி, ஏதோ ஒரு மரத்துலயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துலயோ, அது எந்த மாதிரியான ரியாக்ஷன் உள்ளதோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த முடிய எடுத்து அதில போட்டுருவாங்க. இல்ல வேற ஏதாவது பாட்டில்ல அடைச்சிருவாங்க. அப்படி இல்லையா ஒரு மரத்தில கட்டிடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சு விட்டுருவாங்க. சரியா? அது எந்த இடத்துக்கு போய் நிக்குதோ, சரிங்களா? அதுக்கு தான் அந்த முடி வந்து கட் பண்ணி இது பண்ணுது. அதோட வந்து அது போயிடுச்சுன்ற அர்த்தம். ம். அதுதான் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு. நம்பிக்கை இல்லாதவங்கலாம் அதெல்லாம் கிடையாது. பொதுவா இந்த பேய் பிடிக்குதுன்னு சொல்றவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எல்லாரையும் பிடிக்குமானா பிடிக்காது. அதோட நெறி, தன்மை இந்த நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம பேச வேண்டாம். சரிங்களா? சரியான ஒரு பாதையும், சரியான ஒரு இடத்துலயும், சரியான ஒரு நோக்கத்தோட அந்த மனநிலையெல்லாம் சரியா இருந்ததுன்னா, அவங்களலாம் பேயெல்லாம் பிடிக்காது. அந்த சிந்தனைலாம் வராது. இன்னும் ஒண்ணு, நம்ம உடல் ரீதியா நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். நம்ம எண்ணத்துல வந்து தப்பான எண்ணங்கள்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. தப்பான இடத்துக்கு வந்துட்டு விருப்பத்தோட போகக்கூடாது. விருப்பம் இல்லாத சிலர் அதாவது எல்லார்கிட்டயும்லாம் வந்து அது வருமானா வராது. சரிங்களா? இந்த அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகள், தப்பான சிந்தனைகள், இந்த மாரி வாடை உள்ளவர்கிட்ட மட்டும் தான் அந்த வாடை வரும். சரியா? அந்த மாதிரி வந்துட்டு அதனால அது பத்தி நம்பிக்கை உள்ளவங்க தான் அதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. பேய் பிடிக்காதவங்கலாம் சும்மானா கொண்டு போயிட்டு உட்காந்து ஓட்டிட்டு இருக்கிறதுலாம் இல்ல. ஏன்னா, அந்த மாரி நெறைய பேர் அது மாரி நடந்திருக்கும். பேயும் பிடிக்காது, ஒண்ணும் பிடிக்காது. சும்மானா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, இது பேய் பிடிச்சிருக்குன்னுவாங்க. வீட்ல அடங்கலையா, இது பேய் பிடிச்சிருக்குன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க. சரிங்களா? இதுக்கு அதுக்கும் உள்ள நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. பேய்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் மனதுக்கு அடங்காதது. நீதி, நேர்மை, நியாயம்
சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொய்களை நிறைய பேசும். இதுக்கு தான் உதாரணத்துக்கு பேயின்னுவாங்க. சரி, வேற சப்ஜெக்ட் இருந்தா சொல்லுங்க. இதெல்லாம் வேண்டாம். மனிதன்ல இன்னொரு குணம் தான் அந்த குணம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளு. இல்லாதத ஒண்ணு கேட்டுட்டு இருக்காதீங்க. பேய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம மனம் நமக்கு அடங்கலைனா தான் அது பேய். நம்ம மனம் நமக்கு அடங்கிச்சுன்னா மனிதர். அவ்வளோதான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, இப்போ நம்ம மூலிகையை பத்தி பேசணும் இல்லைங்களா? இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புல்லுருவியில எடுக்கக்கூடிய மூலிகையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதை எடுத்துட்டு வந்துட்டு, அதே மாதிரி நம்ம அந்த மூலிகைக்கு நம்ம என்ன சொன்னோமோ, அதே தான் புல்லுருவிக்கும் அதே முறைகள் தான் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். அதையே கொண்டு வந்து, அது வந்துட்டு இந்த புல்லுருவின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோகனம்லாம் வந்துட்டு அது புல்லுருவி செய்யும். சரிங்களா? இப்ப நீங்க தனித்தனியா நீங்க கேட்கணும். அதாவது ஒரு ஒரு மூலிகை வந்து எந்தெந்த மூலிகை எது எதுக்கு பயன்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, ஒரு ஒரு மூலிகை வந்துட்டு ஒரு ஒரு இது. இப்ப மிளகா அணைன்னு ஒண்ணு இருக்கு. இல்லையா? அது எதுக்கு பயன்படும்னு கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு வசியத்துக்கு பயன்படும். மிளகா எண்ணெய் வந்து நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நெறைய இந்த கிராம இந்த ஒரு வயல் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது இருக்கு. காடு பக்கம்லாம் வந்து அந்த மிளகா எண்ணெய் நெறைய இருக்கும். இந்த ஒரு மூலிகை செடி எதுக்கு பயன்படும்னு கேட்டீங்கன்னா, இந்த வசியத்துக்கு அத பயன்படுத்துவாங்க. இதே வந்துட்டு இந்த வசியத்துக்கு இதே மோகனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, பொன்னு மத்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்னு மத்தைன்னா என்னன்னு கேள்வி கேட்டீங்கன்னா வந்துட்டு, மஞ்சள் பூ பூத்து. அதுதான் பொன்னு மத்தை. அந்த ஊமத்தையோட பொருள் வந்துட்டு நாம மோகனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இது. சரிங்களா? அந்த மாதிரி நெறைய இருக்கு. இப்போ கோபுரதாங்கின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஆகர்ஷணத்துக்கு அதை பயன்படுத்தலாம். நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. ஆடை ஒட்டி, நிலமுரண்டி, இதெல்லாம் வந்து முறையா நாம வந்து காப்பு கட்டி, சாபம் போக்கி, அதுக்கு உயிர் கொடுத்து, மூல மந்திரம் சொல்லி, அதை எடுத்தோம்னா எல்லாமே மாந்திரிகத்துக்கு பயன் அளிக்கக்கூடியதுதான். சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. கழுத்துல வந்துட்டு இந்த எந்திரம் வந்துட்டு அணிவாங்க.
அது எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டு இப்போ அதுக்கு நெறைய முறைகள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வேர் எடுத்து ஒரு எந்திரத்தில போட்டு அத நல்லா உருட்டி கழுத்துல வந்துட்டு கட்டிப்பாங்க. ஒரு கருப்பு கயிறுலயோ, சிகப்பு கயிறுலயோ. பெரும்பாலும் பார்த்தா சிகப்பு கயிறுல கட்டுறது நல்லது. இந்த திருஷ்டிக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வந்து கருப்பு கயிறுல கட்டுவாங்க. அப்ப நீங்க எந்திரம் பண்ணும்பொழுது, எந்திரத்தில நீ சுபத்திற்காக நல்ல உங்களோட வலிமைக்காக, உங்களோட பலத்துக்காக நீங்க கட்டணும்னா, சிகப்பு கயிறுல கட்டணும். சரிங்களா? அதனால என்ன பண்ணா, அந்த உடைய எதற்காக நாம கட்டுறோமோ, அதுக்காக கட்டலாம். இந்த எந்திரத்தில வந்துட்டு நம்ம கழுத்துல கட்டிக்கலாம், கையில கட்டிக்கலாம், இடுப்புல கட்டிக்கலாம், எங்க வேணாலும் கட்டிக்கலாம். ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நம்ம வந்துட்டு ஒரு எந்திரத்தை எழுதி, அந்த எந்திரம் எதுக்காக நாம வந்து அத நாம பயன்படுத்த போறோமோ, இல்ல உடல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடல்ல வந்து நெறைய ரொம்ப திருஷ்டி அதிகமா போகும். சில பேர் வந்து கண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அத வந்து அதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா வந்து நெறைய உண்மை இருக்கு. ஏன்னா, நம்ம திருஷ்டி வருமானம் இருக்கு இல்லைங்களா? நீ நல்ல விதமா ஒருத்தர நீங்க பார்த்தீங்கன்னா, அது நல்லது. அதே பார்வைய நீங்க வந்து கெட்ட விதமா நீங்க வந்து செலுத்தீங்கன்னா, அந்த ஒளி அப்படியே போய் சேரும். சரிங்களா? அது பெரும்பாலானோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பவர் இருக்கு. அது அவனுக்கு தெரியல. நாம வந்து பாருங்க மத்தவங்கள ஜபிக்கிறோம், மத்தவங்கள திட்டுறோம். அது பாரு அப்படியே போய் பலிக்குது பாருங்குவாங்க. அது எவ்வளோ பெரிய கருமை வேணும்னு அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? தன்னோட சுயநலத்துக்காக அந்த கண்ணூருக்குன்றதுக்கு பாருங்க, அத நெறைய பேர் பயன்படுத்துவாங்க. அது வளர்ந்த விதம் அப்படி. சரிங்களா? அந்த மாரி வந்து அவங்க அது எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாம, அந்த கண்ணூருக்க வந்து அத பயன்படுத்தி, அத வந்து நெறைய அதெல்லாம் வந்து இருக்கு. அது படாம இருக்கிறதுக்காக, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு தன்னை தாக்காம இருக்கணுன்றதுக்காக, இந்த தாயத்த வந்துட்டு நாம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அது வந்து கிரக எந்திர தாயத்துன்னு இருக்கு. சரி அத பயன்படுத்திக்கலாம். இல்ல வசிய எந்திரம் இருக்கு. அத பயன்படுத்திக்கலாம். எது வேணுமோ, நவகாரி எந்திரம் இருக்கு. அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு இது மாரி வந்து பயன்படுத்திக்கலாம். எதுவா இருந்தாலும் சின்னதா வந்து ஒரு குளிச்ச மாரி கட்டி அத வேர் வைக்கிறோமோ, இல்ல வேருன்றது வந்து ஒரு ரேடியேஷன் ஒரு சக்திய கொண்டு வர்றது. அந்த ரேடியேஷன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நம்மளோட பவர் நம்மளோட சக்திய கொண்டு வர்றது. இந்த எந்திரம் இந்த தகடு இருக்கு பாருங்க, இது வந்து அந்த ரேடியேஷன வெளியில இருக்கக்கூடிய கிரகத்தோட ரேடியேஷன வந்து இந்த எந்திரம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கும். அதுக்காக தான் இந்த எந்திரத்த வந்து நம்ம இந்த எந்திரத்த பயன்படுத்துறது. இந்த காப்பர், தாமிர எந்திரத்த வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா, அதுக்கு தான். இந்த ஒரு கிரகத்தால வரக்கூடிய ரேடியேஷன். ஆனா அதுல ஏன் நம்ம எந்திரத்த மட்டுமே போட்டு சுத்திக்கலாம். சுத்தி நம்ம வந்து கழுத்துலயோ, இடுப்புலயோ, இல்ல கையிலயோ நம்ம ஏதோ ஒரு கட்டிக்கலாமே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது வேற. ஒரு வெறுமனா இருக்கிறதுக்கும், அதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய உயிரோட்டத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? வெறுமனே கட்டிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத விட ஏதாவது ஒரு அத கட்டிக்கிட்டு நான் ஏதாவது ஒரு அடையாளத்துல இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு அச்சரத்த வந்து நாம அதுல பதிக்கிறோம். சரியா? அது எந்த மாரி அச்சரமா இருந்தாலும் சரி. அது வந்துட்டு நம்ம உடல் சம்மந்தப்பட்ட, ஹெல்த் சம்மந்தப்பட்ட அச்சரமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட அச்சரமா இருந்தாலும் சரி, இல்ல வசிய சம்மந்தப்பட்ட அச்சரமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அச்சரம் வந்து நாம அத எழுதி நாம அத பயன்படுத்தலாம். அதுதான் இந்த தாயத்தின்றது. சரிங்களா? தாயத்தின்றது நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சரியா? இந்த தாயத்த எப்படி நம்ம பயன்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா, மூலிகையால செய்யப்படக்கூடியது வச்சு பயன்படுத்தலாம். இந்த நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கருமைய வச்சு பயன்படுத்துவாங்க. இந்த தாயத்த வந்து யாருமே வந்து அணியறத நிறுத்திடுங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து யாராவது போயிட்டு இருக்கும்போது இது ஏதாவது இருக்கான்னா, அத என்ன பண்ண இந்த மைய கொண்டு வந்து இந்த இதெல்லாம் வந்து தவற கொண்டு வந்துரும். அதாவது கருமை வேற, மூலிகை மை வேற. சரியா? சுபத்துக்கு பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு மூலிகை மை. கர்மத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வந்து கருமை. சரியா? அதனால இந்த மூலிகை மையால பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இப்போ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எந்திரத்துல வந்து மேல மை தருவாங்க. அதெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த மூலிகை இருக்கும்.
அந்த எந்திரம் வச்சுருப்பாங்க. எந்திரத்துக்கு மேலே மைய தடவி விடுவாங்க. அது மிகப்பெரிய தோஷம் அது. மகா தோஷம் அது. சரியா? அது அந்த தோஷம் வந்துட்டு உடனே நீக்கக்கூடிய தோஷமே இல்லை. அதனால் என்னன்னா எந்திரத்தில் வந்து இந்த மை தடவி கொடுத்தா அந்த மையெல்லாம் வந்து அந்த எந்திரத்துக்கு தடவி அதை வந்து அணியாதீங்க. அந்த எந்திரம் கொடுக்கும் போது அதை எழுதி கொடுக்குறாங்களா, இந்த எழுதி கொடுக்கக்கூடிய மந்திரத்தை இல்லை ஒரு பேர் வச்சு கொடுக்குறாங்க, ஒரு மூலிகையான பேர் வச்சு கொடுக்குறாங்கன்னா ரேடிஷன், அதில் மை வச்சு கொடுக்குறாங்க. அந்த மையை எக்காரணத்தை கொண்டு அந்த எந்திரத்தை வாங்கி பயனடையாதீங்க. அதை பயன் கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு பயனானது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த மூலிகை, அதில் இருக்கக்கூடிய நவதானியங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்தாலும் கூட அது உங்களுக்கு பயணம் ஒரு அடையும். இந்த எந்திரத்தை இந்த எந்திரம் இருக்குன்னா அந்த எந்திரத்தில் வந்துட்டு இந்த அச்சரங்கள் எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த அச்சரம் எதுக்காக, அந்த என்ன அச்சரம் இருக்கோ அந்த அச்சரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது பயன் கொடுக்கும். சரிங்களா? சும்மா இருக்கிற எந்திரத்தில் வந்து ஒரு மைய போட்டு ஒரு மைய தடவி கொடுக்குறாங்கன்னா அது உங்களை உருப்படியாக வச்சுருக்காது, உங்கள் மன சஞ்சலத்தை உண்டு பண்ணி விட்டுரும். சரிங்களா? உங்கள் மனதுக்குள்ள குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த எந்திரத்தில் மட்டும் மை தடவி ஒருத்தவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அந்த மை தடவை ஒரு இது அந்த குளிச்சத்தை நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட சஞ்சலத்துக்கு ஆளாவீங்க. நிறைய குழப்பங்கள் ஏற்படும், மன சஞ்சலங்கள் ஏற்படும், வக்ர புத்தி நிறைய இருக்கும். சரிங்களா? அதாவது என்னன்னா தேவையில்ல இல்லாத ஒரு ஆசைகள், கற்பனைகள் அதிகமாகும், ஆனால் எதுவுமே செயல்படாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? வெளிச்சம் கட்டு, இந்த எந்திரம் கட்டுங்க. இந்த எந்திரத்தில் வந்துட்டு எழுதப்பட்ட அச்சரங்கள், எழுதப்பட்ட மந்திரங்கள் இது உங்களுக்கு நல்லா பயன் கொடுக்கும். இந்த அச்சரங்கள் எழுதப்பட்ட எந்திரம், அதாவது தாயத்து பயன் கொடுக்கும். சரிங்களா? அந்த எந்திரத்திலேருந்து நான் ஒரு வேறு வச்சு கொடுக்குறேங்க அப்படின்னா அந்த வேறு பயன் கொடுக்கும். அதே எந்திரத்தில் நான் மைய தடவி கொடுக்குறேன்னா அந்த மை உங்களை வந்துட்டு நிம்மதியாக இருக்க விடாது. வீட்டில் சஞ்சலம், சண்டைகள், குழப்பங்கள், மன நிம்மதி எதுவுமே இருக்காது. சண்டை இருந்துகிட்ருக்கோம், சஞ்சலங்கள் இருந்துகிட்ருக்கோம், ஆசைகள் இருக்கும், பூர்த்தி ஆனது ஆகாதது போல ஆகிடும். சரியா? நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, தூங்கினாலும் பல தொல்லைகள் தூக்கத்தில். இதெல்லாம் எதனால் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மைய எந்திரத்தில் தடவி அது நீங்கள் பயன்படுத்துறதுனால அந்த மாதிரியான சஞ்சலங்கள் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருந்தால் அதை பயன்படுத்தணும். எந்திரத்தை பொறுத்தவரையும் நல்லா எழுதியிருக்கணும். நல்லா கேட்டுங்க, இந்த எந்திரம் வந்து இருக்குது, இந்த எந்திரத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னும் போது அந்த எந்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எழுதிட்டு அந்த எந்திரம் எழுதி இருக்கும்போது அதில் ஒரு பொத்தல் இருந்தால் கூட நம்ம குருமார்கள் நல்லா கவனிக்கணும். குருமார்கள் ஆல்ரெடி தெரியும். என்ன பண்ணணும்னா அந்த எந்திரத்திலேருந்து ஏதாவது பொத்தல் இருக்கான்னு பார்க்கணும். பொத்தல் இருந்தால் அந்த எந்திரத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா வாங்குறவங்களுக்கு அது பொத்தல் இருக்கான்னு தெரியாது. ஏதோ சாமி கொடுக்குறாரு அந்த எந்திரத்தை நம்ம வாங்கி பயனடைவோம் அப்படின்ட்டு. ஆனால் அது பொத்தல் இருந்தால் குருமார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொத்தல் வந்துட்டு பயன் கொடுக்காது. சரிங்களா? அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குதோ, நல்லது நடக்கும் எண்ணத்துலேயே தான் இருப்பாங்க தவிர அங்கே எக்காரணத்தை கொண்டும் அந்த எதுக்காக நம்ம அந்த எந்திரத்தை வாங்குறோமோ அந்த நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த எந்திரத்தை எழுதினோம்னா அந்த எந்திரத்தை வந்து பார்க்கணும், சரி பார்க்கணும். சரி பார்த்தா அது ஒரு கீழே இருந்தாலும் அந்த எந்திரத்தை கொடுக்கூடாது. அது குளிச்ச அந்த தாயத்தாக இருக்கட்டும், இல்லை எந்திரம் கொடுக்கக்கூடிய எந்திரங்களாக இருக்கட்டும், அது சின்ன கீரல் இருந்தாலும் அந்த கீரல் இருக்கிற எந்திரத்தை அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது. ஏன்னா வாங்கக்கூடியவங்களும் தெரியாது. ஏன்னா ஏதோ சாமி கொடுத்துருக்காரு, எல்லாம் நல்லா தானே இருக்கும், அவர் தானே கொடுக்குறாருன்னு. நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நாம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நேர்மையாகவோ நீதியாகவோ தர்மமாகவும் கொடுக்குறோன்னா அந்த எந்திரம் வந்துட்டு ஒரு புள்ளி இல்லாமல், ஒரு பொத்தல் இல்லாமல், ஒரு கீரல் இல்லாமல் அந்த எந்திரம் முழுமையாக எழுதப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து
அந்த ஒலிகள் நாம குடுத்துருக்க ஒலிகள்லாம் நல்லா பதிச்சு எழுதியிருக்கோமா, சரியா இருக்கான்னு பார்த்து தான் அந்த எந்திரத்த வந்து மத்தவங்களுக்கு நாம குடுக்கணும். சரிங்களா? அ. சரி. இப்போ நீங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்க பூஜை செய்யும்பொழுது, ஒரு எலுமிச்சம்பழம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, ஆ ஒரு வீட்ல வச்சிருக்கீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்த ஒரு 2, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சத்த எந்த மாதிரியான நிலையில இருக்குன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்ல. அப்போ ஒரு எலுமிச்சம்பழத்த வந்து நம்ம சாமியோட மடியில குடுத்து, அந்த அங்க வைப்ரேஷன் பவர் இருக்கு இல்லையா? அங்க குடுத்து, அந்த எலுமிச்சம்பழத்த நாம கொண்டு வந்து நம்ம வீட்ல வைக்கும்போது, அந்த வைப்ரேஷன் பவர் அது நமக்கு வந்துட்டு அந்த ஒரு மன நிம்மதிய குடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம். கோயில்ல வந்து கோயிலோட சாமியோட மடியில வந்து ஒரு பழத்த வச்சு குடுங்க அப்படின்றோம். அந்த பழம் வந்து அங்க இருக்கிற வரையிலும் அதோட பவர் இருக்கு. ஏன்னா, அந்த கோயில சுத்தி ஒரு ரேடியேஷன் பவர் கோயில சுத்தி இருக்கு. ஒரு ரேடியேஷன் பவர் இருக்கு. நீங்க ஒரு பழத்த வாங்கிட்டு, நீங்க கோயில் சாமி மடியில வைக்கிறீங்களோ இல்லையோ, அந்த ஒரு பழத்த வாங்கிட்டு, ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம மடியில வந்து அந்த பழத்த வச்சு நீங்க சுத்தி வந்துட்டு, அந்த பழத்த நீங்க வீட்ல கொண்டு போய் வச்சாலுமே அது ஒரு ரேடியேஷன் பவர் இருக்கும். நீங்க சாதாரணமா வைக்கிற பழத்த விட, நீங்க கோயில சுத்தி கொண்டு போயிட்டு, அந்த பழத்த கொண்டு போய் நீங்க உங்க வீட்ல வைக்கிறீங்கன்னா, அந்த பவரோட அந்த பழத்துக்கு ஒரு ரேடியேஷன் பவர் இருக்கு. ஒரு சக்தி இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டு அந்த பழத்துக்கு உண்டு. இப்போ நாம பூஜை செய்றோம். நாம பூஜை செய்யும்போது அந்த பழத்து வந்து நம்ம வச்சுக்கிட்டு பூஜை செய்யணும்போது ஒரு விதமான ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழத்த கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா, நாம இருக்கக்கூடிய நிலை என்னன்றத அந்த பழம் காமிச்சிடும். சரிங்களா? அதுக்கான அதுக்கான அந்த ரேடியேஷன் பவர் அந்த பழத்துக்கு உண்டு. எதையும் இழுக்கக்கூடிய சக்தி அந்த பழத்துக்கு உண்டு. எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால அங்க இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அத நேரா அது இழுத்துக்கும். அதனால நம்ம சாமி மடியில வச்சு இல்ல அந்த கோயிலுக்கு போகும்போது, அந்த கோயில் வந்துட்டு வச்சுக்கும்போது நம்ம பழத்த வச்சுட்டு சுத்திட்டே வந்தோம்னா, அந்த ரேடியேஷன் பவர் அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் பவர அந்த பழம் வந்து இழுத்துக்கும். அந்த பழத்தோட சக்தி வந்து நம்ம வீட்ல வைக்கும்போது, அந்த ரேடியேஷனோட பவர் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அந்த எலுமிச்சம்பழம் அந்த தன்மைய நமக்கு குடுக்கும். ஒரு விஷயம், நாம எந்திரத்த வந்துட்டு நம்ம கடையில இருந்து வாங்கி பூஜை செய்றோம் இல்லைங்களா? அந்த மாரி செய்றத விட, அதுல 25% உங்களுக்கு பலிதமான நீங்க வந்துட்டு எழுதி வாங்கி கொண்டு போயி, நீங்க உங்க வீட்ல வந்து வச்சு நீங்க பூஜை செய்தால், அது வந்துட்டு 100% 100% உங்களுக்கு வந்து வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா, அது அச்சரங்கள் எழுதும்பொழுது என்னவோ அத ஒருமைப்படுத்தி தான் எழுதுவாங்க. அச்சரங்கள் கையால எழுதப்படுற அச்சரங்கள பொறுத்தவரையும் மன ஒருநிலைப்படுத்தி எழுதக்கூடியது. அப்ப என்னன்னா, ஒரு மந்திரங்களும், உச்சரிப்புகளும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிந்தனையில வச்சுக்கிட்டே எழுதுவாங்க. அந்த சிந்தனையில வச்சுட்டு எழுதும்போது, அதுக்கு ஆல்ரெடி உயிர் கூடிக்கிட்டே வரும். அப்போ அந்த கையினால் எழுதப்பட்ட மந்திரங்களுக்கு 100% சக்தி உண்டு. சரிங்களா? அத வீட்ல வச்சிருக்கும்போது, அத பிரதிஷ்டை பண்ணும்போது, ஒரு இடத்துல நீங்க வீட்ல வச்சு நீங்க வந்து பூஜை செய்யணும்னும்போது, அது வந்து கையினால் எழுதப்பட்ட எந்திரத்த மட்டும், தகட மட்டும் கொண்டு போய் வீட்ல நீங்க வச்சு, நீங்க வந்து தேவையான ஒரு வெற்றிலை, பழம்,
பால், தயிர், பொங்கல், அவல் கடலை, சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு, அதுக்கான தேவையான மூல மந்திரத்த ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து சாப விமோசனம் உண்டு. எந்திரத்துக்கு சாப விமோசனம் உண்டு. மந்திரத்துக்கு சாப விமோசனம் உண்டு. சரிங்களா? நீங்க மந்திரம் ஜபிக்கும்போது கூட அந்த மந்திரத்த வந்து சாப விமோசனம் போட்டு தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த மந்திரம் வந்து சாதாரணது எல்லார்கிட்டயுமே வந்து நல்ல பேர வாங்கிட்டு வந்ததுலாம் கிடையாது. சரிங்களா? எல்லார்கிட்டயுமே நல்லதையும் வாங்கியிருக்கு, கெட்டதையும் வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே விமோசனம்னு ஒண்ணு உண்டு. அந்த விமோசனத்த நிவர்த்தி பண்ணின பிறகு தான் எல்லாமே பயன்படுத்த முடியும். அதே மாதிரி எந்திரத்தையும் சாப விமோசனம், எந்திர சாப நிவர்த்தி பண்ணிட்ட பிறகு தான் நீங்க வந்து அந்த எந்திரத்த பூஜை செய்யணும். முதல்ல அந்த எந்திரத்தை சாப நிவர்த்தி பண்ணிடணும். சாப நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்திரத்தை வந்துட்டு உயிர் கொடுக்கணும். அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்த பிறகு மூல மந்திரத்தை நீங்க ஜபிக்கணும். அப்போ அந்த மூல மந்திரத்தை ஜபிக்கிறோம் பொழுது ஏதோ ஒரு மூல மந்திரத்தை ஜபிக்க கூடாது. அதுல என்ன எந்திரம் போட்டிருக்கோ அந்த எந்திரத்துக்கு தகுந்த மூல மந்திரம் தான் நீங்க ஜபிக்கணும். சரிங்களா? அந்த மூல மந்திரத்தை ஜபித்த பிறகு அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 108 வாட்டி நீங்க ஜபிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, இல்லை 1008 வாட்டி ஜபிக்கிறீங்க, இல்லை 1,08 வாட்டி ஜபிக்கிறீங்கன்னும் போது அதுக்கு தகுந்த சக்திகள் வந்து கூடுதலாக இருக்கும். அதை நீங்க வந்து தினந்தோறும் செய்யணும். சரிங்கன்னா பலன் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? இப்போ ரசமணி நீங்க அணிஞ்சிருக்க நீங்க இந்த ரசமணியை பொறுத்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு முன்னாடி கூட இப்போ வந்துட்டு ஒரு பெரியவர் வராரு, பெரியவர் முன்னாடி போனீங்கன்னாலும் கூட அந்த பெரியவர் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த ரசமணிக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு. உங்களோட உள்ளங்கள் என்னன்றது ரசமணி அணிஞ்சவங்களை வந்து நம்ம வந்துட்டு ஸ்கேன் பண்ண முடியாது. அவளை வந்து யூகிக்க முடியாது. இந்த மணி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து தன்னை வந்து சிந்திக்க வராங்களோ அவளை குழப்பி விட்டுரும். உங்களை யாரும் யோசிக்கிறாங்க, இவங்களை என்ன யோசிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட சிந்தனையில வந்துட்டு அந்த மணி வந்து என்ன ஆகும்னா அந்த கலைச்சி விட்டுட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ரசமணிக்கு ஒரு தன்மை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நோக்கம் நல்லா இருக்கணும். நம்ம ரசமணி கட்டியிருக்கோம், நம்ம ரசமணி நம்ம கையில் இருக்குன்னா நம்ம நோக்கம் நல்லா இருக்கணும், நம்ம சிந்தனை நல்லா, நமக்கு வந்து தர்ம குணம் இருக்கணும், தார்மீக குணம் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தோம்னா, ஏன்னா அதுக்கு தான் சொல்றது, நம்ம ரசமணி கட்டுறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து தர்ம சிந்தனை, அப்பதான் நாமளை வந்து சரியா வழி நடத்தி கொண்டு போகும். சரிங்களா? அதனால நம்ம வந்துட்டு ரசமணி நம்ம கட்டியிருக்கோம், நம்மளை வந்து ஒருத்தவங்க யூகிக்கிறாங்க, நம்மளை வந்துட்டு அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணாலும் அவ்வளோ முடியாது. நம்மளை சரியா அவங்களால யூகிக்க முடியாது. ரசமணிக்கு அந்த சக்தி உண்டு. ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி தான் கேளுங்க.
சரிங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நல்ல கேள்வி. இந்த ரசமணி அணிவதனால் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்க தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி வந்துட்டு எல்லா பிளானட்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த ரசமணியோட மெர்க்குரியோட தன்மை எல்லாத்துலயுமே இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி என்பது எல்லா கிரகத்தையும் சமநிலைப்படுத்திடும். நமக்கு சரியான ஒரு இப்போ ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தோட அனுகிரகம் சரியா இல்லைன்னும் போது என்ன ஆகும்னா, அந்த தோஷத்தோட தன்மைய வந்துட்டு இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, சரிப்படுத்தும். அதனால தான் இந்த ரசமணிக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா எல்லா பிளானட்லயும் வந்து அந்த ரசமணியோட தன்மை இருக்கிறதுனால, அந்த கிரகத்தால வரக்கூடிய தீமை நமக்கு வந்து அடையாது. அப்போ எல்லா கிரகத்தையும் சமப்படுத்திடும். அப்போ ஒரு கிரகத்துல நமக்கு பாசிட்டிவ் இருக்குன்னும் பொழுது, அப்போ அந்த பாசிட்டிவ் வந்து நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா, சமப்படுத்துறதுனால நாம தான் ஒண்ணுத்தையும் நாம உருவாக்கணும். சரிங்களா? அப்போ இந்த கிரக தோஷம் இருக்கு அப்படின்றப்ப ரசமணி போடலாம். ராசியோட அமைப்பு சரியா இல்ல, லக்கணத்துல வந்து ஏகப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, ரசமணி போடலாம். ராசி சம்பந்தப்பட்ட விஷயம் ரசமணி போடலாம். ஆனா ராசியை பார்த்து போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ராசினரும் போடலாம். சரிங்களா? எல்லா மதத்தினரும் போடலாம். இதுக்கு வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுல வந்து முழுக்க முழுக்க அறிவியல் இருக்கு. சரிங்களா? இது வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மனிதருக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கு. அதனால இந்த ரசமணி வந்து எல்லாரும் போடலாம். ஆனா என்ன ஒண்ணு, ஒருத்தரும் வந்து போடக்கூடிய அளவு இருக்கு. மனிதர்களுக்கு ஒரு 8 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து எவ்வளவு உடைய கிராம் சம்பந்தப்பட்ட அளவு மணி அணியணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரியான தன்மை கொண்டது நம்முடைய மணி தான் நாம் வந்துட்டு அணிய முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு 8 வயசு பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு 20 கிராம் மணியை கொடுத்தோம்னா அந்த குழந்தை வந்து தாங்குமானா, அந்த ஒரு ரேடியேஷன் சக்தி இருக்கும். பயங்கரமான ஒரு ரேடியேஷன் சக்தி இருக்கும். ஒரு ஆக்டிவ் இருக்கும். ஆனா அந்த ஆக்டிவ் வந்து கூடுதலா இருக்கும்போது நல்லா இருக்காது. சரிங்களா? ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு தகுந்து வேற இடத்துக்கு வந்துடும். அதுக்காக வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னவா இருக்கோ அதை வந்து அழகா வெளியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த உடைய வயசுக்கும் அந்த வயிற்றுக்கும் தகுந்த மாதிரி தான் நாம் அந்த ரசமணியை அவங்க அணிய முடியும். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இதுல வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு?
கண்டிப்பா நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் வந்து அதாவது வந்து சொல்றேன் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து சரியாயிடும். ஏன்னா ரசமணியோட இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரகத்தால சம்மந்தப்பட்ட அந்த ஒரு தீமைய வந்து இந்த ரசமணி வந்து அகற்றிடும். அந்த தோஷமெல்லாம் போயிடும். அதுக்கான தன்மை வந்து இந்த பாதரச ரசமணிக்கு இது உண்டு. இந்த ரசமணி எல்லா ராசியினரும் போடலாம். எல்லாருமே போடலாம் இந்த ரசமணி. அப்போ நம்ம ராசியை பார்த்து போடணுமா? இல்ல என்னால வந்து அவ்வளவு பணம் குடுத்து மத்தவங்கள்ட்ட நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ராசிய பார்த்து போடணுமான்னா, கிரகநிலை வந்து சரியில்ல. இந்த கிரகநிலை வந்து இப்போதைக்கு வந்து சாதகமா இல்ல. அப்போ அவரால வந்து அந்த கிரகநிலையை எதிர்த்து இவரால வந்துட்டு முயற்சி செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரசமணிய வாங்கி அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. ஆமா. அதான் சொல்றேன் இல்லைங்களா? அதாவது ஜாதகத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாரியான நிலை இருக்கு. ஆ தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அந்த மாரி ரசமணி பயனாகும். நான் தான் ஏற்கனவே பொதுவா சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த ரசமணின்றது வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜாதக பிரச்சனை மட்டுமில்ல, கிரக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ரசமணி வந்துட்டு நல்ல உதவுது. சரிங்களா? நல்ல பயன் தரக்கூடியது. அதனால ரசமணி வந்து நாம வந்துட்டு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. மனிதர்கள் தொடர்பு இருக்கு. சரியா? எல்லாத்துக்குமே இது பயனாகுது. அப்போ நம்ம அறிவ இது என்ன ஆகுதுங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய மனசூன்யத்த, நம் உடல் சூன்யத்த வந்து அது விளக்குது. உடைச்சு விளக்கி நம்மள அறிமுகப்படுத்துது இந்த ரசமணி. சரி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரொம்ப நன்றி, நன்றி. வணக்கம், நன்றி. சரி. இத்துடன் நேரலையை முடிச்சுக்கலாம்.